ஒரு காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம இயக்கத்தோட கட்டமைப்பு, இங்க இருக்கிற அணிகளோட கட்டமைப்பு, அதை முதல்ல நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுப்படுத்தணும். ஏன்னா இனியும் நம்ம களத்துக்கே போகலை. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, இனியும் களத்துக்கு போகலை. நம்ம அதுக்கும் ஒரு காலம் வரும். ஆனால் அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கட்சியோடைய மறுமலர்ச்சி திமுகவுடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும். அதுக்கு பெரிய ரொம்ப நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம். ஸ்பார்ட்டாவின் 300 போல எனக்கு ஒரு 3000 பேர் இருந்தா போதும். எனக்கு 3000 பேர் இருந்தா போதும். அந்த களம் ஒரு நாள் வரும். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த காலம் வரப்போகுது. அப்போ எனக்கு ஒரு 3000 பேர் வேணும். எனக்கு இந்த அரசியல் காலத்தில் எப்படி நம்ம பண்ணணும் எனக்கு தெரியும். அதுக்கு வியூகத்தை வகுத்துட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இந்த கட்சி ஃபீனிக்ஸ் பறவை போல திரும்பி வந்துருச்சுங்கிறத நம்ம பதிச்சிருக்கணும். அரசியல் களத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு அரசியல் களம் இல்லை என்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்.